சர்வி, நான் உனக்கு ஒன்று காட்டட்டுமா? அஃபின், என்ன அஃபின் காட்ட போகிற? அதுவா, இங்கே பாரு, எங்கள் மாமா வளர்த்துட்டு இருந்த மீன் இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா, அதனால் இந்த மீனை பராமரிக்கவே முடியல. என்னது, ஃபிஷ்ஷா? என்ன அஃபின் சொல்கிற? இங்கே வா, கொஞ்சம் வாயேன், எட்டி பார்க்கலாம். ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கப்பீஸ் ஃபிஷ்ஷா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஃபிஷ் இருக்குப்பா அஃபின், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, தண்ணிலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. உங்கள் மாமா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறல்ல, அதனால் பார்த்துக்க முடியலையா இந்த ஃபிஷ் எல்லாம், பாவம்ல. சர்வி, இதை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம், ஆனால் கையால் பிடிக்க முடியாது. இது மாதிரி ஏதாவது ஃபில்டர் வச்சு பிடிச்சிடலாம். இங்கே பாரு, அப்படியே என் முகம் தெரியுது பாரு. தண்ணியில் நிறைய மீன் இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வெரைட்டி மீன் வச்சுருக்காங்கப்பா உங்கள் மாமா. நானும் ஹனியும் இங்கே மேலே நின்றுக்க போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே நின்று பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக அப்படியே தெரியும். மீன்லாம் விளையாடுறத அழகாக பார்க்கலாம். சர்வி, நீ பார்த்து புடி, அதுக்கு அடிபட்டுற போது. ஹனி, ஆஃபி, நீங்களாம் எப்படி தாங்க நிற்கிறீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. நான் உள்ளே விழுந்துருவோன்னு பயமாக இருக்கு. ஆஃபின், ஒரு மீன் மாட்டிக்கிச்சு, அங்கே பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பிள்ளைங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணுது, வெளியே இருக்கிறாங்களே, சாப்பிட கூப்பிட கூட வர மாட்டேங்கிறாங்களே. என்ன மீன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இது ஒரு டைம் பாஸா போச்சு. அம்மா, அது விளையாடுறத நாங்க வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஃபைட் பண்ணிக்குது, இன்னும் ஜாலியா விளையாண்டுக்குது தெரியுமா இந்த ஃபிஷஸ். ஹனி, ஆமா ஹனி, அந்த மீனுங்களை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். அதுங்க அழகா சண்டை போட்டுக்கும், அழகா விளையாண்டுக்கும். இன்னும் பாத்தியா, இப்ப பார்த்து எப்படி விளையாடுச்சுன்னு பாத்தியா? அம்மா அம்மா, இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடலாமா? நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? நம்ம எப்பயுமே ஈவினிங் அதுக்கு ஃபுட்டு போடுவோம்ல, அந்த டைம் ஆயிடுச்சுல, நம்ம அதுக்கு ஃபுட்டு போடலாமா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க இன்னும் ஹனி வர காணோம்? ஹனி வந்துட்டா, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டா. நம்ம இப்ப அப்படியே போட்டு பார்க்கலாம். எந்த ஃபிஷ்க்குமே இப்ப பசியே இல்லையா? போட்ட உடனே சாப்பிடவே மாட்டேங்குது. அதுங்க எல்லாம் ஜாலியா விளையாடுற மூட்ல இருக்குப்பா, அதனால இப்ப எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேங்குது. இப்பதான் ஒண்ணு ஒண்ணா சாப்பிட ஆரம்பிக்குது. எங்க பாரு, ஒரு ஃபிஷ் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஒன்னே ஒன்று வாயில வச்சுக்கிட்டு சாப்பாட்டுல கூட இது விளையாடுதுப்பா. அதோட ஃபுட்ல வச்சு விளையாண்டுக்கிட்டே சாப்பிடுது பாருங்க. அஃபின், ஒரு ஃபிஷ் இருக்கிறதுல பெருசா இருக்குல்ல, அதுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, இல்ல கோவமா இருக்கா என்னன்னு தெரியல. ஒரே இடத்துல அப்படி நல்லா ஒரு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுது. ஒரே இடத்துல நீச்சல் அடிக்குது. அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே விரிக்குது பாரு, பார்க்கவே பயமா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னே தெரியல. பெருசா ஒரு ஃபிஷ் இருக்குல்ல, அதை பார்த்து மூணுமே பயப்படுதுப்பா. அது ரொம்ப கோவக்காரியாட்டுக்கு, அப்படிதானே தெரியுது? ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. அந்த பெரிய மீன் ரொம்ப கோபக்காரியாட்டுக்கு, அதனால இது மூணும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு. இந்த ஸ்கின் கலர் ஒரு மீன் இருக்குல்ல சின்னதா, அது வாயில வச்சிருந்த ஃபுட்டை இந்த பெரிய மீன் பிடுங்கிட்டு போயிடுச்சுப்பா. ஹனி, நம்ம இந்த ஃபிஷ் தொட்டுக்குள்ளார கை வச்சோம்னா சில டைம் என்ன தெரியுமா பண்ணும், அந்த பெருசா ஒரு மீன் இருக்குல்ல, அது வந்து கை அப்படி நறுக்குன்னு கடிச்சிட்டு போயிடும் தெரியுமா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? மீன் கடிக்குமா? எனக்கு தெரியவே தெரியாதும்மா. மீன் கடிக்குமா? அது பார்த்தா எவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஆன்ட்டி, எனக்கு மீனை டச் பண்ண போல ஆசையா இருக்கு ஆன்ட்டி. நான் கை வச்சோனே நான் டச் பண்ணிட்டேன். அதுவும் தைரியமா நிக்குது என் பக்கத்துல, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல வேளை எனக்கு கடிக்கல, டச் மட்டும் பண்ணிட்டு போயிடுச்சு. ருசி, பார்த்து தொடு, உன்கிட்ட எந்த ஃபிஷ்ஷுமே வர மாட்டேங்குது. உன்னை பார்த்து ஃபிஷ் எல்லாம் பயப்படுதா என்னன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் ஃபிஷ் டச் பண்ணிட்டேன், ரொம்ப சாஃப்ட்டா இருக்குப்பா. டச் பண்ண உடனே அப்படியே வளவளன்னு ஓடுது. இவ்வளவு தைரியமா நிக்குது பாரு ஃபிஷ் எல்லாம். ஃபுட் எல்லாம் ஃபிஷ் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஃபுல்லா சாப்பிட முடிச்சிச்சு பாரு, க்ளீனா ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டுச்சு. எல்லாம் இப்ப அப்படியே லைட்டா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்டா இருக்கு, பாத்தீங்களா? ஹனி, போதும், விளையாண்ட வரைக்கும் போய் அது தொட்டில விட்டுருங்க, பாவம்ல, அது போய் ரிலாக்ஸா ஆகட்டும். அது ஹனி, ஃபிஷ்ஷை நான் விட்றேன்ப்பா, ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. ரொம்ப சூப்பரா போகுது பாரு, அப்படியே இதுல இருந்து வெளியே போயிடுச்சு, பாத்தியா? வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸ்
ஃபிஷ் இருக்கு குட்டி குட்டி குட்டியா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல பாத்தியா எங்க மாமா ஆயில வெறும் குட்டி மீனா வச்சிருக்காங்க. இது குட்டி போட்டிருக்குல்ல, அந்த வெறும் குட்டி பெருசோட போட்டோம்னா அதெல்லாம் இது சண்டை போட்டு இதை பண்ணிடும். இங்க பாரு, நான் அள்ளி கூட காட்டுறேன், எவ்வளோ குட்டி மீன் இருக்கு பாரு. இதெல்லாம் பேபி ஃபிஷஸ் தெரியுமா? எங்க மாமா இத ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, நிறைய குட்டி போடும் இது. இதை பிடிச்சி நம்ம விளையாடலாமா? நம்ம இதை ஃபில்டரில் அப்படியே பிடிச்சி பார்ப்போமா? அதை பிடிச்சாலும் அதுக்கு தண்ணி இருக்கணும், தண்ணியை விட்டு வெளியே தூக்கக்கூடாது, அது இறந்துடும். தண்ணி இல்லாட்டி அதுக்கு கஷ்டமாயிடும். இங்கே பாருங்க எவ்வளோ நிறைய போகுதுன்னு. மாமா ஊருக்கு போயிட்டனால இதை மெயின்டைன் பண்ண முடியலல்ல, இனிமே இதை நாம் மெயின்டைன் பண்ணலாமா? நம்ம ஸ்கூல் லீவ் டேஸில் இதை நல்லா கரெக்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக ஃபுட்டு போட்டு தண்ணிலாம் மாற்றி நம்மளே செய்யலாம்ப்பா. இது ரொம்ப பாவம்ல. இந்த பேபி ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம பராமரிச்சாகணும். ஏன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தண்ணியெல்லாம் நம்ம மாற்றணும், அதுக்கு ஃபுட்டு கரெக்டாக கொடுக்கணும். அதனால தான்ப்பா இனி நம்ம நாளைக்கு கூட இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கே க்ளீன் பண்ணுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஹோம்ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இதை பார்த்துக்கலாம்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.